எனக்கு தெரியும் மித்ரா, என் மேல உங்களுக்கு கோவத்தை விட பாசம் தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த பாசத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என் மேல உள்ள கோவத்தை மட்டும்தான் நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா ஆண்டி, எவ்வளவுதான் புலி தோலை போத்திக்கிட்டாலும் நரியால எப்பவும் புலியாக முடியாது. லக்ஷ்மியோட சுயரூபம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கு. மனிஷா, கொஞ்சம் நிறுத்துறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, அவ சம்யுக்தா தான், லக்ஷ்மி கிடையாது. அது இல்ல ஆண்டி. மனிஷா, வா போலாம், வா. சம்யுக்தா, டிஃபனுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். நீ டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் ஆபீஸ்க்கு போகணும், சரியா? சரிங்க ஆண்டி. அம்மா லக்ஷ்மி, என்னம்மா இதெல்லாம்? நீ முழுமையா லக்ஷ்மியா மாறிட்டேன்னா எல்லாருக்கும் புது புது சந்தேகங்கள் வரத்துக்கு நம்மளே வழிவிட்ட மாதிரி ஆயிடும். நம்ம நினைச்சது நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு நீ தானம்மா சொன்ன. ஏன் அக்கா இப்படி எல்லாம் பண்ணீங்க? இப்படி செஞ்சா மாட்டிக்க மாட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல ஜானு, இந்த வீட்டோடவும் இந்த சாமி பூஜை அறையோடையும் எனக்கு ரொம்பவே நெருக்கம் இருக்கு. அதனாலதான் என் வீட்டுல என்னை என்ன மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சேன். நான் என்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்னதான் என்னோட உருவத்தை மாத்திக்கிட்டாலும் நானும் இந்த வீட்டோட மருமக தானே. அம்மா, அம்மா. ஓஹோ, நான் இப்போ லக்கியோட வீட்ல தானே இருக்கேன். ராத்திரி நான் வீட்டுக்கு போகாம இங்கே தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ச்சே. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. சரி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன ஜுன்னு நீ அதுக்குள்ளேயே கிளம்புறியா? என்னது அதுக்குள்ளேயவா? நேத்து ராத்திரியே போயிருக்கணும். இப்ப வரைக்கும் இங்கே இருந்துட்டேன். எனக்காக அம்மா, சித்தப்பா, பாட்டி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன் லக்கி. நீ கவலைப்படாத ஜுன்னு, யாராவது ஒருத்தர் உன்னை கண்டிப்பா டிராப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல லக்கி, நான் மட்டும் இப்ப போகலன்னா அம்மா பதட்டப்பட்டு இங்கே வந்துருவாங்க. அம்மா இங்க வரத்துக்குள்ள நான் கிளம்பி ஆகணும். லக்கி, நான் தான் சொன்னேன்ல, நான் வீட்டுக்கு போகலன்னா அம்மாவே என்ன தேடி வந்துருவாங்கன்னு. பாத்தியா, அம்மாவே இங்க வந்துட்டாங்க. நேத்து ஜானுவை நீங்க அக்கான்னு கூப்பிட்டு சொன்னீங்க. அப்புறம் பெரியமாவை அவங்களுக்கு பிடிச்ச லக்ஷ்மின்னு பேரை வச்சு கூப்பிட்டு சொன்னீங்க. பெரியமாவுக்கும் நெருக்கமாயிட்டீங்க. இப்போ கடைசியா பசங்களோட வாயில இருந்தும் அம்மானு கூப்பிட்டு வச்சுட்டீங்களே. இந்த சம்யுக்தானா என்ன நினைச்சிட்ட விவேக்? ஐ லவ் ரிலேஷன்ஷிப்ஸ். எல்லார் கூடயும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும், எல்லாரையும் நமக்கேத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். அதுதான் என்னோட கான்செப்ட். இப்படி எல்லார்கிட்டயும் நீங்க சகஜமா பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. உங்க கான்செப்டுக்கு நீங்க எவ்வளவு கனெக்ட் இருக்கீங்கன்னு, எவ்வளவு கமிட்மெண்டோட இருக்கீங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது? இன்னும் உனக்கு எதுவும் புரியலையா மனிஷா? சம்யுக்தா எல்லார் கூடயும் ஒரு நல்ல ராப்போவை மெயின்டைன் பண்றாங்க. எல்லார் கூடயும் நல்ல ரிலேஷன் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் சொந்தக்காரங்க மாதிரி முறை வச்சு பழகிட்டு இருக்காங்க. ஓ மனிஷா, இப்ப கூட இந்த விஷயம் உனக்கு புரியலையா என்ன? போக. ஓகே விவேக், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் ரெடி ஆகணும். ஓகே. விவேக், ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அது வந்து
இவங்க பார்க்கிறதுக்கு ஜுன்னுடைய அம்மா மாதிரி தான் இருக்காங்க, ஆனா வேற யாரும் மாதிரி நடிக்கிறாங்க. எதுக்கு? எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது. ஆனா அந்த விஷயம் எங்க என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. யா I'll be there. ஓகே ஹலோ அங்கிள், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியலையா நான் ஆஃபீஸ்க்கு போறேனா இல்ல டூருக்கு போறானான்னு? ஐயோ அங்கிள், சிம்பிளா கேட்ட கேள்விக்கு எதுக்கு இவ்வளவு ஓவரா பண்றீங்க? நான் ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டேனா உங்களால தாங்க முடியாது. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, உனக்கு திமிரு கொஞ்சோண்டு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, உனக்கு திமிரு நிறையவே இருக்கு. கொஞ்சோண்டு திமிரோ இல்ல நிறைய திமிரோ, அதெல்லாம் என்னோடைய எதிரில இருக்கவங்களுடைய பிஹேவியரை வச்சுதான் வரும். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? என் பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்ல வரியா? அப்படியெல்லாம் நான் சொல்லல. அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா நான் அதை வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்போ உன் மனசுல என்னோட பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்ல வரையில? அங்கிள், இப்ப என் மனசுல இருக்கிற விஷயம்லாம் எதுக்கு விடுங்க. முதல்ல என்ன வீட்ல டிராப் பண்ணுங்க. என்னது? என்னடா டிரைவருக்கு ஆர்டர் போடுற மாதிரி போடுற? டிரைவர்ஸ் கிட்டலாம் ஆர்டர் போட மாட்டாங்க. யாரு நமக்கு சொந்தம் நினைக்கிறோமோ அவங்க கிட்ட ஆர்டர் போடுவோம். அப்படின்னா நான் உனக்கு சொந்தங்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆக்சுவலா பார்த்தா நீங்க எனக்கு சொந்தமே கிடையாது. ஆனா லக்கிக்கு நீங்க ஃபாதர் இல்லையா, அதனாலதான் சொந்தக்காரங்களோட லிஸ்ட்ல உங்களை நான் கடைசியா வச்சிருக்கேன். நீங்க வேண்டான்னா சொல்லிடுங்க, அங்க இருந்து கூட உங்களை எடுத்துடுறேன். இவன் சாதாரண ஆளே கிடையாது. இவனுக்கு திமிரு தலைக்கேறி இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த அர்ஜுனை எனிமி நினைக்கிறதா இல்ல எனிமி மாதிரி இருக்கிற லவ்வரான்னு தெரியல. நான் எங்க போனாலும் அங்கேயே வந்துடுறான் இவன். நான் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவனும் ட்ரை பண்றான். டீப்பா லவ் பண்ற லவ்வரை கூட விட்டுறலாம் போல இருக்கு. இவனை மாதிரி ஆளை விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மித்ரா, நின்னுட்டே இல்ல, உட்கார்ந்து கூட டென்ஷன் ஆகலாம். வா, வந்து உட்காரு. இப்ப நான் டென்ஷன் ஆகுறேன்னு யார் சொன்னா? ஒரு சில டெம்பரேச்சரை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தெர்மாமீட்டர் அவசியம் இல்லை. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே போதும். ஆனா எப்ப பார்த்தாலும் எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஒரு சிலரோட முகத்தை பார்க்கும்போது, ஒரு சிலரை சந்திக்கும் போது டென்ஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது.